நமது தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் நமது தலைவர் வழக்கறிஞர் நமது கால்நடைகளின் பாதுகாவலன் போராளி அண்ணன் தங்க சாந்தகுமார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் நமது தலைவரின் தளபதிகள் அண்ணன் பொதுச் செயலாளர் திருநின்றவூர் தினதேவன் அவர்களுக்கும் திருநீர்மலை சகோதரர் கார்த்திக் அவர்களுக்கும் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேரம் கம்மியாக இருப்பதால் தலைவர் சுருக்கமாக பேசுங்க அப்படின்னு ஒரு சின்ன அறிவுரை சொன்னார். எல்லாரும் அவங்க கருத்தை சுருக்கமாகவே பேசிடுறோம். ஆனால் பேசியே ஆகணும். இந்த குரல் இந்த கூட்டத்துக்கு மட்டும் கேட்கக்கூடாது, அரசாங்கத்துக்கு கேட்கணும், முதலமைச்சருக்கு கேட்கணும், கால்நடைத்துறை அமைச்சருக்கு கேட்கணும், கால்நடைத்துறை செக்ரட்டரிக்கு கேட்கணும். இந்த போராட்டத்தின் எதிரொலியாக வெகு விரைவில் நாம் வைத்த 5 அம்ச கோரிக்கைக்கு தீர்வு கிடைக்கணும். அவ்வளவுதான். நம்ம இங்க போராடிட்டு இருக்கிறது நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு. வாழ்வாதாரம் நம்முடைய தொழில். மாடு வளர்ப்பது என்பது நமது சாதாரண தொழிலாக யாரும் இங்கே செய்யலை. நமது கசாயிகள் கூட சொன்னார், கொங்கை பிரபுத்த ராஜியும் சொன்னார், மாடு என்பது நமது குடும்பத்தில் ஒருவர். பொம்பளை பிள்ளை வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி மாட்டுக்கு எதிர்பார்ப்போம்னு சொன்னார். அதுதான் உண்மை. இன்று மாட்டுக்கு ஒரு விழா எடுப்பது நம்ம தமிழ் இனம். வேற எங்கேயுமே மாட்டுக்கு விழா கிடையாது. நாம் தான் மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறோம். இந்த வரப்போது வெகு விரைவில் ஒவ்வொருத்தரும் அவங்க குழந்தைய குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி பொங்கலுக்கு தீபாவளிக்கு அழகு பார்க்குற மாதிரி மாட்டுக்கு அழகு பார்த்து அன்றைய தினம் மாட்டு பொங்கல் கொண்டாடுவதை பார்க்கும் போது நாம் மாட்டை நம்ம மாடாவா பார்க்கிறோம்? இல்லை, நம்ம குடும்பத்தில் ஒருத்தரா பார்க்கிறோம், நம்ம பிள்ளையா பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மாட்டை வளர்க்கும் நமக்கு, நமது வாழ்வாதாரத்திற்கு தாயிலும் கொண்ட நமது முதல்வர் அவர்களும் நமது அமைச்சர்களும் நமது கோரிக்கையை காது கொண்டு கேட்டு நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோரிக்கைக்காக நாம் கடந்து வந்த பாதைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல, மாடுகள் பட்ட சித்திரவதைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. சாய்க்க வாழ முடியாதுன்னு அதே போலதான் கால்நடைகளுக்கும். கால்நடையா அப்படி போய் வந்தாதான் அதுவும் ஆரோக்கியமா இருக்கும், அது கொடுக்கக்கூடிய பாலும் ஆரோக்கியமா இருக்கும். அதுதான் நமக்கும் வேணும். ஆனா அது தவறுதான், நம்ம மறுக்கல. இடத்தை கொடுத்தாச்சுன்னா நமக்கு மேய்ச்சல் நிலமும் மாட்டு தொழுவமும் வழங்கப்பட்டு விட்டால் ரோட்டில் கால்நடைகளை விட மாட்டோம் என்று இங்கு அனைவரின் சார்பாக இந்த அரசுக்கு உத்தரவாதம் தருகிறோம். அதன் பிறகு எங்கள் மாட்டின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது என்ற உத்தரவாதத்தையும் தருகிறோம். ஆனா அப்படி தப்பித்தவறி நடந்து ஒரு சில மாடுகள் போகும்போது இந்த கார்பரேஷன் அதிகாரிகள் பண்றாங்க பாருங்க. ஒரு சிலர், எல்லாரையும் சொல்லல, நல்லவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் அந்த ரோட்ல தெரியுற மாட்டை வண்டியில ஏத்துறோம்னு சொல்லி கர்ப்பிணி மாடு குட்டி போட போது சமீபத்தில் தான் இங்க மின்ட்டு பகுதியில், வளரப்பட்ட பகுதியில் மாட்டை வண்டியில் அப்படியே தாறுமாறாக ஏற்றி மாட்டின் வயிறு கிழிந்து ரத்தம் கொட்டி அந்த வண்டியிலேயே கன்று ஈன்றது அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட கொடுமைகள் இனிமேல் நடக்கக்கூடாது. இங்கே நாம ஒன்று கூடி விட்டோம். ஒரே ஒரு நாயை கல்லெடுத்து அடிச்சா நாய் திரும்ப நம்ம துரத்தோம். இப்ப நம்ம தேனீக்கள் கூட்டம். இப்ப எரிஞ்சு பாரு, கல்லெடுத்துடி. நீ ஓடுறியா இல்ல நாங்க ஓடுறோமா பார்க்கலாம். அதனால இந்த மாபெரும் கூட்டம் அரசுக்கு கோரிக்கை வைப்பதோடு போராடவும் தயங்காது, எதிர்த்து நிற்கவும் தயங்காது. ஆகையால் எங்களது 5 அம்ச கோரிக்கைகள் சொல்லிட்டாங்க, திரும்ப சொல்ல வேணாம், சுருக்கமாக சொல்லிடுறேன். நமக்கு மாட்டு தொழுவம் வேண்டும், மேய்ச்சல் நிலம் வேண்டும். அது இல்லாம மாட்டு தீவனம் குறைந்த விலையில் அரசே வழங்க வேண்டும். மாடுன்றது உயிர்னு சொல்லிட்டோம், நம்ம குடும்பத்தில் ஒருத்தர்னு சொல்லிட்டோம். இப்ப நமக்கு ரேஷன் கடையில் குறைந்த விலை பொருட்கள் கிடைக்குது. அதே போல நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிற மாட்டுக்கும் வெகு விரைவில் குறைந்த விலையில் மாட்டு தீவனம் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு வெகு விரைவில் வர வேண்டும். வர வைப்போம், வர வைத்து விடுவார் நம் தலைவர். அதற்காக அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருப்போம். அதே போல வாரியம், இப்போ எல்லா தொழிலாளிகளுக்கும் வாரியம் இருக்கு. ஆட்டோ ஓட்டுநருக்கு, கூலி தொழிலாளிகள், உடலுழைப்பு தொழிலாளிகள் எல்லோருக்குமே 54 வகையான நலவாரியம் உண்டு. நான் நலவாரியத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கேன். அதனால நம்மளுடைய
கால்நடை வளர்ப்போர் விவசாயிகளுக்கும் எந்த பென்ஷனும் கிடையாது. டெய்லி கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போய் உழைச்சி மாடை மேய்ச்சி பால் கறந்து விற்றாதான் காசு. ஒரு வாரம் உடம்பு செல்லவும் படுத்தாச்சுன்னா கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருவாங்க. அதை முடியலப்பா விடுப்பா கண்ணுக்குட்டி சாப்பிட்டோன்னு. அப்போ வருமானமும் கிடையாது. அப்போது வயதான காலத்தில் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு பென்ஷன், இது அரசாங்கம் நமக்கு இந்த உத்தரவாதம் தரணும். அதற்குத்தான் நலவாரியம் வெகு விரைவில் இதையும் ஐயா நம்ம தலைவர் அவர்கள் தங்க சாந்தகுமார் அவர்கள் கோரிக்கையாக அரசுக்கு வைத்துள்ளார். நமது நலவாரிய தலைவர் ஐயா பொன்குமார் அவர்களை சந்தித்து கோரிக்கையும் வைத்துள்ளார். ஆகையால் அந்த வாரியம் பெற்று நமக்கு வாரியத்தின் மூலமாக உதவிகள் பெற்று தரும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நாம் எல்லாம் ஒன்றுபடுவோம், ஒன்றுபட்டு இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வெற்றி பெற வைத்து நமது கோரிக்கைகளை வென்றெடுப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக வந்துள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் இருக்கரம் கூப்பி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிளாசிக் சீனிவாசன் என் பேர், கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கேன். அனைவருக்கும் தலைவர் அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி.